மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த அரியர் பேட்ச்லாம் எலிஜிபிள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்களா, அரியர் எக்ஸாமுக்கு லிங்க் ஏதாச்சும் வருமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அரியர் எக்ஸாம் தனியாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அரியர் எக்ஸாமுக்கு தனியாக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கும் வராது. இப்போ கரண்ட் செமஸ்டர் எழுதுவாங்களா, அவங்க கூடயே தான் நீங்களும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் வரும். அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அரியர் பேட்சோ அவங்களும் அந்த லிங்க்லேயே தான் ஃபீஸ் பே பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ டிசம்பர் 2024 எக்ஸாம் தான் வரப்போகுது. அந்த எக்ஸாமில் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களாம் அந்த எக்ஸாம் லிங்க்கில் நீங்கள் பே பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஜியில் எந்த பேட்செலாம் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிடுறேன். யூஜியில் நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் தான். நீங்கள் தனியாக கமெண்ட்டில் உங்களோட டிகிரியை மென்ஷன் பண்ணி நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்காதீங்க. யூஜியில் நான் சொல்ல போகிற பேட்சில் நீங்கள் யூஜியில் எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஃபஸ்ட்டு எந்த பேட்சுன்னு பார்த்தீங்கன்னா, C20 பேட்ச்சு, A20 பேட்ச்சு, C21 பேட்ச்சு, A21 பேட்ச்சு, C22 பேட்ச்சு, A22 பேட்ச்சு, C23 பேட்ச்சு, A23 பேட்ச்சு, C24 பேட்ச்சு. இப்போ சொன்ன யூஜி பேட்ச் எல்லாருமே டிசம்பர் 2024 எக்ஸாமில் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் இன்னும் ஓல்டர் பேட்சாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அரியர் இருக்குது அப்படின்னா அந்த டிகிரி இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்தது பிஜியில் எந்த பேட்சில் அரியருக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்கிறேன். C21 பேட்ச்சு, A21 பேட்ச்சு, C22 பேட்ச்சு, A22 பேட்ச்சு, C23 பேட்ச்சு, A23 பேட்ச்சு, C24 பேட்ச்சு. இப்போ நான் சொன்ன எல்லா பேட்சும் பிஜியில் எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இது இல்லாமல் இன்னும் நீங்கள் ஓல்டர் பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லை. அந்த டிகிரி இதுக்கப்புறம் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் இப்போ சொன்ன யூஜி பிஜி எலிஜிபிள் அரியர் பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிசம்பர் 2024 எலிஜிபிள். அதேமாதிரி டிசம்பர் 2024 எக்ஸாமோட எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். டிசம்பர் 2024 அரியர் எக்ஸாமுக்குன்னு தனியாக எந்த ஒரு லிங்க்கும் கொடுக்க மாட்டாங்க. கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் வரும். அந்த லிங்க்லேயே தான் நீங்களும் உங்கள் அரியர் ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த லிங்க் வந்துச்சு அப்படின்னா நான் சேனலில் வீடியோ போடுவேன். நீங்கள் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டு, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் எந்த மந்தில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. மே மந்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 days முன்னாடி எக்ஸாம் டைம் டேபிள் வந்துடும். ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் ஒரு 1 or 2 daysல ஹால் டிக்கெட் வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.